உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 2026 வருட புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போகுதுன்னு தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நான் பார்க்கக்கூடிய ராசி என்ன, உங்க எல்லாருக்கும் தெரியும், மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பெரிய ஹாட் மகர் ராசி நேயர்களுக்கு. நம்ம மகர் ராசி பிடிக்கும்னு சொன்னோம். ஊரில் இருக்க எல்லா அஸ்ட்ராலஜரும் மகர் ராசி தான் பிடிக்கும், மகர் ராசி தான் பிடிக்கும். எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா? நான் தான் ஃபேமஸ் ஆவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்படி தான் நம்மளாம் ஃபேமஸ் ஆகிக்கிறது. ஹைஃபை பண்ணிக்கோங்க. மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது, எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் என்ன கீழே கமெண்ட்டில் கழுவி ஊற்றினாப்புல எனக்கு ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை. நான் ஜாலின்ட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கான டைம் வேஸ்ட்டாக போயிடும். மகர் ராசிக்காரர்களுக்கு நான் உரிமையாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. காலம் பொன் போன்றதுன்றதை உணரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. விட்டதெல்லாம் பிடிக்கணும். அசிங்கப்பட்ட இடத்துல எந்திரிச்சு நின்றணும். கேவலம் அந்த பணத்துக்காக பட்ட விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடணும். இதுக்கான நேரம் உங்களுக்கு திரும்ப இந்த மாதிரி அமையிறது ஒரு 28-29 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா மகர் ராசிக்காரங்க சொல்ல வேணாம், அப்படி இருக்கும். ஒரு படத்தில் அப்படியே அண்ணாமலை மேலே ஏறுவார் பாருங்க, லிஃப்டில், அந்த மாதிரி ஏறு போகிறீங்க. பெரிய ஹைக் கிடைக்க போது இந்த தடவை மகர் ராசிக்காரர்கள். சரி வாங்க பார்க்க. முதல் 5 மாதங்கள் குரு வக்ரமா இருக்காரு. ஓகே, முதல் 2 மாதம் குரு வக்ரமா இருக்காரு. வெல் அண்ட் குட். குரு வக்ரமா இருக்கிறது ஒன்று கெட்டது. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் பிள்ளைகள் குறித்து செலவுகள் வரலாம். அது சும்மா நார்மல் தான், ஒன்றும் பெருசாலாம் நம்ம கவலைப்பட்டுக்க வேணாம். நிறைய மகர் ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்க போகுது, வெகுஜன தொடர்பு கிடைக்க போகுது. இந்த தடவை 7ஆம் இடத்துல குரு அமரும் போது, 7ஆம் இடம்ன்ற வெகுஜன தொடர்பு, 7ஆம் பார்வையாக குரு பார்ப்பார். அது ஒன்று போதும் நம்மளுக்கு. சமசப்தமாக பார்வை அங்கேருந்து இப்படி குரு பார்க்கக்கூடிய அந்த பார்வை வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும். 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை, ராசிக்கு குரு பார்வை, 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேற என்ன வேணும்? வேற என்ன சாமி வேணும்? எல்லாமே நல்லா இருக்க போகுது. இது வரைக்கும் லாபம் வரும்னு நினச்சி செஞ்ச எல்லா வேலையும் நஷ்டமாக போச்சுன்னா இன்னுமே வரக்கூடிய காலம் லாபத்தை கொடுக்கும். இது யோசிக்காத ஒரு அளவுக்கு சொந்த தொழிலில் இறங்குவீங்க. நீங்களா இப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய மகர் ராசிக்காரங்க இந்த தடவை அவார்டு வாங்குவீங்க. யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமராவை பார்த்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் மண்மனை விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, கமிஷன் பேஸ்டு ஏஜென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இரும்பு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்தனை மகர் ராசிக்காரருக்கு தாறுமாறாக இருக்கும். ஃபேண்டாஸ்டிக்கான டைம், சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்க போகுது. ஆரம்பிக்கும் போதே அல்டிமேட்டு தான். ஸோ முதல் ஒரு 5 மாதங்கள் எப்படியா இருந்தாலும் அடுத்த 5 மாதத்தில் ஒன்று ரொம்ப கவனமாக சொல்கிறேன். எல்லாம் கரெக்டு தான், 3 விஷயத்தில் கவனம். மகர் ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிறதுல என்ன மாதிரி சந்தோஷப்படுறவங்க உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே நல்லா வரப்போகுது. நம்ம நல்லதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், சொல்லியாச்சு, நிறைய சொல்லியாச்சு. எதில் கவனமாக இருக்கணும் இந்த வீடியோவில் மட்டும் நான் சொல்கிறேன். 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 1, பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2, கணவன் மனைவி உறவுல கவனமாக இருக்கணும். 10 பேர் கும்மி அடிச்சுட்டு போயிடுவான். அந்த இடத்த மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று முடிவுக்கு வரப்போகுது. சனி ராகுவோட காம்பினேஷன் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வரக்கூடிய நிலைமை. சனி திரும்ப வக்ரமாவார் எப்போனா ஜூன் மாதத்துக்கு அப்புறம். எகெயின் குரு 7ஆம் இடத்துல. குரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நல்லது பண்ணுற பிளானட் இல்லை நமக்கு. அப்போ 7ஆம் இடத்துல உட்காரும்போது சம்திங் ஸ்பௌஸோட தன்மையில் ஏதாவது ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கி விட்டுருவார். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். 3வது கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கும். கமிட்மெண்ட் கொடுத்த கமிட்மெண்ட்டை காப்பாற்றணும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத அளவுக்கு போகும். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி டைம் இருக்காதுங்க. இந்த தடவை டைமில் நிறைய மகர் ராசிக்காரங்க வாயிலேருந்து வரப்போகுது. சும்மாவே வெட்டியாக உட்காந்துருந்தேன் 7 வருஷமாக அப்படின்னு சொன்ன மகர் ராசிக்காரங்க இனிமேல் நேரம் இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்தளவுக்கு வேலைகள் இருக்க போகுது. கேட்க நல்லா தான் மேடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நான் நம்புகிறேன்ல, எங்கேயோ தோத்தி நீங்கள் நம்புங்க. மகர் ராசிக்காரர்களுக்கு நல்லவே எல்லாம் நடக்க போகுது. நிறைய பேர் ஃபாரின் ட்ராவல் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் வெளியூர் வெளி மாநிலம் போக போகிறீங்க. இறையருள் மூலமாக கனெக்ஷன். ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கான் சாமி, வேறு என்ன வேணும்? தைரிய வீரிய விஜயஸ்தானம் அதிகரிக்க போகிறது. வெற்றி ஸ்தானம் அது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமே 3ஆம் இடம். அது காலப்புருஷனுடைய 12ஆம் இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வெற்றி, செய்தொழிலில் வெற்றி கிடைக்க போகிறது. என்ன முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ். கண்ணை மூடிட்டு என்ன வேணால் பண்ணுங்கள். போச்சு, பிடிச்ச பிடியெல்லாம் போயிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா ஒரு கடலில் போய் முங்கி எழுந்துட்டு மகர் ராசிக்காரங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மகத்தான அடி தான். தாராளமாக ஏதோ ஒரு கடலையோ, ஏதோ ஒரு ஆறோ, ஏதோ ஒரு நதியோ, ஏதோ ஒரு அருவியோ, ஏதோ ஒரு இடமோ போய் குளிச்சு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெள்ளடிக்குது. சூப்பராக இருக்க போது மகர் ராசிக்காரர்களுக்கு. ஸோ மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. நீங்கள் முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதுமானது.
பேச்சில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை. கணவன் மனைவி அந்த வாக்குவாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு முடியாத விஷயங்கள்லாம் முடிய போகுது, இழுத்துட்டே இருக்கக்கூடிய விஷயம் முடிய போகுது. சொத்து பிரச்சனை, லேண்டு பிரச்சனை, மம்பு பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. இது வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டு புதுசாக ஒரு வேலைக்குள்ளே இறங்குவீங்க. பொதுவாக காலச்சக்கரத்திற்கு 10வது வீடு மகரம். மகரம் என்பது ஜீவனத்தையும் கர்மத்தையும் தொழிலையும் குறிக்கக்கூடியது. இந்த வீட்டில்தான் சனி பகவான் ஆட்சி ஆகிறார், செவ்வாய் உச்சம் பெறுகிறார், குரு நீச்சம் அடைகிறார். அப்போ குரு பகவான் பொறுத்தளவில் ஒரு மனிதருக்கு நன்மை தர வேண்டும் அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் எப்படி பலன்கள், குருவால் நல்ல பலன்கள், சனி பகவானால் நல்ல பலன்கள், ராகு கேதுக்கள் எப்படி நன்மை தரப்போகிறது என்பதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். பவுஸ் பண்ணிக்கங்க. 2026ஆம் ஆண்டினுடைய கிரக நிலைகளை எல்லாம் பார்க்குற பொழுது நமக்கு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஏற்படும். பொதுவாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் பொறுத்தளவில் ஆண்டின் தொடக்கத்தில் 6ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் பண்ணுறார். 2026 ஜூன் 2க்கு பிறகு தான் அவர் கடக ராசிக்கு வரும்பொழுது தான் உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அதற்கு முன்னதாக நிதி நிலைமையில் ஒரு சிரமங்களை சந்திப்பீர்கள். காரணம், ஒரு ராசிக்கு குரு பகவான் மறையக்கூடாது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 6 மாத காலம் வரையில் மிதன ராசியில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். மறைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் தன் பார்வையினால் நன்மையை தரும். அப்போ குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி ரணத்தையும் ருணத்தையும் ரோகத்தையும் தர்றார். ரண ருண ரோகம் 6ஆம் வீடு என்பது அதான். குரு என்பது பொருளாதாரம், குரு என்பது ஜீவன், குரு என்பது குழந்தைகள். அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த குருவினால் 3-12 ஆதிபத்தியம் பெற்ற இந்த குரு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையில் பொருளாதாரத்தை சிரமத்தை உண்டாக்குவார். அப்போ கடன் தொல்லைகள் ஏற்படும். உங்கள் சாமர்த்தியத்தினால் எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும். அப்புறம் குரு பகவான் 7வது வீட்டிற்கு சஞ்சாரம் பண்ணும்போது மிகுந்த அற்புதமான நல்ல பலன்கள் உண்டாகும். அதாவது திருமண உறவுகளில் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வருவார். மேலும் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. என்னென்ன இதில் வேலை பார்க்குறீங்க எல்லாம் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வுகள் உண்டாகும். வாழ்க்கை தரம் மேம்படும். சனியினுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிநாதன் அவர் 3ஆம் வீட்டில் குருவின் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் இடம் ஸ்தானம் சிறப்பு. குருவோ 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதன் சனியை பார்க்க போகிறார். அப்போ இந்த சஞ்சாரம் 7.5 சனியிலிருந்து உங்களுக்கு ஏற்கனவே விடுபட்டு போனாலும் குருவினுடைய வீடு கொடுத்தவர் நன்றாக இருக்கணும். வீடு கொடுத்தவர் அவரே பார்க்கிற பொழுது இப்பொழுது தான் மகர ராசிக்கு வீடு நடை போட போகிறது. யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். உழைப்புக்கேற்ற வருமானத்தை அள்ளி தருவார். வாகன சேர்க்கை உண்டாகும். வெளிநாடு கல்வி வாய்ப்புகள் உருவாகும், வரலாம். மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதே போல் ராகு கேது பெயர்ச்சி, ராகு பகவானும் உங்களுக்கு மகரத்திற்கு 8வது வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டில் ராகு 8இல் இருக்கக்கூடிய கேது. நீங்கள் 8இல் உள்ள கேதுவினால் கவனமாக இருக்க வேண்டும். 2இல் ராகு, 8இல் கேது, 3இல் சனி, 6இல் குரு. இந்த காம்பினேஷன் உங்களை வாட்டி வதக்கி மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கும். பிறகு ஜூனுக்கு பிறகு இதெல்லாம் நல்ல நிலைக்கு வரும். நல்ல ஆரோக்கியம் தொடர்பு விஷயத்தில் கவனம். குழந்தைகளின் திருமணத்திற்காக பணம் சேர்ப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை பெண்ணுக்கு மாப்பிள்ளை, பையனுக்கு நல்ல பொண்ணு அமைந்து இந்த ஆண்டு சிறப்பான கல்யாணம் நடக்கும். திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியமெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். குரு உச்சமடைகிற பொழுது எதிர்பார்த்த உதவி உண்டாகும். உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு தடையில்லாமல் இந்த ஆண்டில் பிற்பகுதியில் கிடைக்கும். அரசு துறை பணியாளர்களுக்கு நினைத்தபடி இடமாற்றம். 3ஆம் இடம் சனினா தொழில், குரு உச்சமடைந்து பார்க்கிறார். அதனால் கண்டிப்பாக மகர ராசிக்கு இந்த ஆண்டு
பொன்னான காலம். 11/1 3ஆம் வீட்டை குரு பார்வை அமோகம் சிறப்பு. வியாபாரம் செய்பவர்களுக்கும் தொழில் வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம். முதலீடுகள் வெற்றி உண்டாகும், 1க்கு 10ஆக பெருகும். அதே போல் விளம்பர யுக்திகளை கையாண்டு பழைய சரக்குகளை எல்லாம் விற்று தீர்த்துருவீங்க. இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் தொழில்களில் ஆதாயம் தரக்கூடிய காலம். நிதி பொருளாதாரம் இந்த ஆண்டு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். சனியின் வலுவான நிலை காரணமாக திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு அல்லது திடீர் நீண்ட நாட்களாக வராத பணம் எல்லாம் நிலுவை வசூலாகும். கடன்கள் படிப்படியாக குறைந்து குடும்ப செலவுகள் சமாளிக்க முடியும். எதிர்காலத்திற்குரிய சேமிப்புக்குரிய நிதி ஆதாயங்களில் முதலீடு செய்வீர்கள். மறைமுக செலவுகளும் அலைச்சல்களும் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரயாணத்தில் நிதானம் தேவை. குடும்பத்திலையும் உறவுகள்லேயும் சந்தோஷமான சூழல் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் ஒற்றுமையும் உண்டாகும். உற்றார் உறவினர்கள் உங்களை அரவணைத்து செல்லக்கூடிய காலமாக அமைந்துவிடும். திருமணமானவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், குழந்தை பாக்கியம். கணவன் மனைவர்கள் பிரிந்து இருக்கிறாங்க, வேலை விஷயமாக மனைவி வெளிநாட்டில் இருக்கிறா, கணவன் உள்நாட்டில் வெளியூர்களில் இருக்கிறாங்க. இருவரும் இணையக்கூடிய காலமாக இது அமையும். அதே போல் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். ஏன், மகர ராசிக்கு சனியின் சஞ்சாரம், அவருடைய பார்வை ரொம்ப கவனம். அதனால் உடல் எடையை கட்டுப்படுத்தணும். உடற்பயிற்சி செய்வது அவசியம். வாக்கிங், ஜாக்கிங் போகணும். சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு இருக்கக்கூடிய தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும். பொருளாதார செழிப்பை பெறலாம். தினசரி நீங்கள் சிவபுராணம் படிக்கணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சிவபுராணம் மாணிக்கவாசகர் அருளிய. வடபழனி கோவில், தென்பழனிக்கும் வடபழனிக்கும் போய் வரணும். தண்டாயுதபாணி சுவாமி கோயில், திருநாகேஸ்வரம், நாகநாதரை வழிபடணும். சனி பகவான் ஆதிக்கல சிதம்பரம் நடராஜர், அதனால் தியாகேஸ்வரர், திருவாரூர் தியாகராஜர் கோவில்களில் வழிபடணும். இப்படியெல்லாம் செய்தால் வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களிலே பிறந்த மகர ராசி என்பர்களே, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். 3ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது வெற்றியை கொடுக்கும், ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல போகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பது இந்த வருட ஆரம்பத்திலே, அதாவது ஜனவரி முதல் மே மாதம் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் இந்த காலகட்டத்திலே வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பண விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அஷ்டம குரு வருகிறது. அப்பொழுது மீண்டும் உங்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியமான உணவுகளை மாத்திரம் சாப்பிடுவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதனால் பிரயாணங்கள் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. பிரயாணங்களில் சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக இரவு நேர பிரயாணங்களை தனியாக செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளுக்கு திருஷ்டி காரணமாக சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த விரயங்கள் நல்ல விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் தானே இருக்கிறது. 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் உங்களுக்கு வெற்றி தான். பண விஷயத்தில் மாத்திரம் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பதையும் மாத்திரம் தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பானது. ஏற்கனவே சொல்லியபடி திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் திருமணம் நிச்சயமாக கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவ உதவி தேவையில்லை என்றால் அடுத்த வருடம் குழந்தை பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு
வருமானம் கிடைக்கும். ஆனால் இருக்கின்ற வருமானத்தை வைத்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வதும் மிகவும் சிறப்பானது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு என்பது இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும். ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வும் அந்த நேரத்தில் கிடைக்கும். அடுத்து இடமாற்றம் நவம்பர் மாதம், அடுத்த நவம்பர் மாதம், வருகின்ற நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இடமாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். என்றால் வருட ஆரம்பத்திலே மே மாதம் வரை குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கூட்டாக படிக்கும்போது குழப்பங்கள் ஏற்படும். தனியாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து அதை பயிரிட்டால் மட்டுமே நல்ல மகசூல் பெற முடியும். உங்களுக்கு தோன்றியதெல்லாம் நீங்கள் பயிரிட்டால் பெரிய மகசூல் பெற முடியாது. அரசியல்வாதிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த அணியில் இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும். உங்கள் பேச்சே உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் வாக்குஸ்தானத்தில் ராகுபான் இருப்பது தேவையற்ற வாதங்களில் ஈடுபடுவீர்கள். அதன் மூலமாக அரசியலில் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அரசியல்வாதிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வயதானவர்கள் இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு, அதாவது ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் நீங்கள் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அந்த தரிசனத்தின் மூலமாக உங்களுடைய குடும்பம் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களே பிறந்தவர்கள் ஒருமுறை பிள்ளையார்பட்டி சென்று, உத்திராடம் நட்சத்திரம் என்று பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது பாண்டிச்சேரி சென்று மணக்குள விநாயகரை வணங்கிவிட்டு வரலாம். அல்லது திருச்சியில் இருக்கின்ற உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு சென்று பிள்ளையாரை வணங்கிவிட்டு வரலாம். ஆக பிள்ளையார் வழிபாடு உத்திராடத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கியமானது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நல்ல கல்வியை பெறுவதற்காக திருவந்திரபுரம் சென்று அங்கே ஹயகிரவரை வணங்கிவிட்டு வரலாம். தொழில்துறையை விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக திருவோணத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வரலாம். அல்லது திருப்பதி ஏழுமலையானை திருவோணம் நட்சத்திரம் என்று தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அடுத்து தொழில்துறையை வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், மேலும் இந்த வருடத்தில் போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அஷ்டபுய பெருமாள் கோயில், அதாவது அங்கே இருக்கின்ற வரதராஜ பெருமாளுக்கு 1 கிலோமீட்டர் முன்பாக அஷ்டபுஜ 8 கைகளுடன் பெருமாள் கோயில் இருக்கிறது. பெருமாள் இருக்கிறார். ஆகவே அஷ்டபுஜ பெருமாளை வணங்கிவிட்டு வந்தால் நிச்சயமாக தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட போட்டியும் நீங்கள் வெற்றியை பெற முடியும். அடுத்து இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக பிரதி வியாழக்கிழமை, நீங்கள் இருக்கின்ற உள்ளே பிரதி வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய்தியமும் வைத்து விட்டு வர வேண்டும். மேலும் குடும்பத்திற்கான சச்சரவுகள் நீங்குவதற்காக பிரதி ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் மகர ராசியில் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.